தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் தெரியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன், உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாரும். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? சித்திரச் சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று எத்துணை பேர் சிந்தித்து பார்க்கிறீர்கள்? யார் யாரையோ பற்றியெல்லாம் நினைத்து கொண்டு காலத்தை கடக்கின்ற இளைய சமுதாயமே, உன்னுடைய தாயை பற்றி நினைப்பதற்கு எவ்வளவு நேரத்தை நீ தினம் ஒதுக்குகின்றாய்?